தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ராகவா லாரன்ஸ் அரசியல் ஆசையால் உந்தப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளராக மாறினால் என்ன என்கின்ற ஆசை அவருக்கும் வந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அரசு தரப்பு ராகவா லாரன்ஸை மிரட்டிய காலத்தில் தப்பி ஓடியவர் தான் இந்த ராகவா லாரன்ஸ். மாணவர்களை தூண்டிவிட்டாய் என்று கைது செய்து சிறையிலே அடைப்போம் என்று அன்றைய அதிமுக ஓபிஎஸ் அரசு ராகவா லாரன்ஸை காவல்துறை மிரட்டலுக்கு தலை தப்பி ஓடி ஒளிந்தவர் தான் இந்த எதிர்கால முதலமைச்சராக கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ். இவர் திரைப்படங்களில் நடித்த காலத்தில் ஒரு வள்ளலாக, கொடை வள்ளலாக தான் உருமாற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை செய்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர்களெல்லாம் கோடிகளை லட்சங்களை வாரி இறைக்கிறார். திக்குமுக்காடி போன இந்த ராகவா லாரன்ஸ் வருமான வரித்துறை பாய்ந்துவிடும். ஆகையால் நான் இனிமேல் மக்களிடம், தொழில் அதிபர்களிடம் எந்த வகையான தொகையும் வாங்க மாட்டேன். இவர்களெல்லாம் திரைப்படத்துறையில் தொடை நடுங்கிகள். அன்று தப்பி ஓடினார். தப்பி ஓடினவர் தான் சொந்த காசை கொடுத்து மக்களுக்கு கொடை வள்ளல் பெயரை தக்க வைத்து கொண்டார். அதன் பிறகு ஆள முகவரியே இல்லாத நபராக மாறிப்போனார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் காவல்துறை மிரட்டல், உருட்டல், மிரட்டல் அன்றை ஓடிப்போனவர். அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் உங்களுக்கு இப்படி நன்கொடை வருகிறது, இந்த நன்கொடை முறையான கணக்கு வழக்கு இருக்கிறதா என்று விசாரித்த பொழுது அந்த முயற்சியும் கைவிட்டு விட்டார். ஜல்லிக்கட்டை விட்டு விட்டார். இப்பொழுது அம்மா சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார், அண்ணாமலை சொன்னார், ரஜினிகாந்த் சொன்னார், காலாவதியான மருந்தர்கள் இவர்களெல்லாம் நானும் வருகிறேன் என்று கிளம்பி வருகிறார் இந்த ராகவா லாரன்ஸ். ஒரு வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் கொடுத்து ஒப்பந்தம் போட்டு வைத்திருக்கிறது கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமான சன் பிக்சர்ஸ். இந்த சன் பிக்சர்ஸ் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு பண்ணை வீட்டை விலைக்கு வாங்கி கொடுத்து அங்கு நீச்சல் குளத்தில் இசை குளியலில் தினந்தோறும் மூழ்கி கொண்டிருக்கிற இந்த பெரிய கார்ப்பரேட்டு முதலாளிகளை விட அவர்கள் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ராகவா லாரன்ஸுக்கு முதலமைச்சர் ஆசையும் வந்துவிட்டது. 2 வருடத்தில் ஆட்சியை பிடித்த இந்த விஜயை போல நாமும் ஆட்சியை பிடித்து விடலாம், அதிகாரத்தை பிடித்து விடலாம், முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். நமக்கு இந்த பேய் பிசாசு பில்லி சூனிய படத்தில் நடிப்பதின் மூலம் சிறுவர்கள், சிறார்கள் போன்றவர்களெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை செலுத்துவார்கள். மூட நம்பிக்கையை விதைக்கிற இந்த ராகவா லாரன்ஸ் பல கோடிகளை சம்பாதிக்கிற மூட நம்பிக்கை இளைஞர்களிடம் பேய் பிசாசு பில்லி சூனியம் காட்டு அரக்கன் இப்படி மறைந்த பல ஆண்டுகால பிற்போக்குத்தனமான இந்த பூதங்களை, பேய்களை, பிசாசுகளை நம்பி பல கோடிகளை சம்பாதித்த இந்த ராகவா லாரன்ஸ் நேரடியாகவே முதலமைச்சர் நாற்காலியின் மூலம் நான் ஒரு அதிகாரத்துக்கு போய்விட முடியும் என்று நம்புகிறார். உதாரணத்திற்கு விஜய் முதலமைச்சராக வருவார் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. திமுக எதிர்ப்பை ஆதவர்ஜுனா தான் இவ்வளோ பெரிய பதவியில் அமர வைத்திருக்கிறார். திமுக அழிந்து போய்விட வேண்டும், ஒளிந்து போய்விட வேண்டும்,
ஒழிக்கப்பட வேண்டும். அதனுடைய வேர்களில் அமிலத்தை ஊற்ற வேண்டும். இப்படி பெரும்பான்மையான மக்களுக்கு கருத்து மாற்றப்பட முடியாமல் இருக்கிறது. இது போன்ற திரைப்பட களிசடைகள் எல்லாம் நேரடியாகவே திரைப்படத்துக்கு வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ராகவா லாரன்ஸ் விஜயை போல தேர்தலில் குதிக்கப் போகிறார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குதிக்கப் போகிறார் என்று அவருக்கு நெருக்கமான ஜோதிடர்கள், மாந்திரியர்கள், பில்லி சூனியக்காரர்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்டு வைத்திருக்கிறார். அடுத்த தேர்தல் வரை நீங்கள் தொடர்ந்து பணியாற்றினால் முதலமைச்சர் நாற்காலி உங்களுக்குத்தான், தொடர்ந்து பணியாற்றுங்கள் என்ற ஆலோசனையும் தந்திருக்கிறார்கள் இந்த பில்லி சூனிய மந்திர ஆட்கள். விட்டாலாச்சாரியார் படம்னு ஒரு படம் வரும். பூதம், பேய், பிசாசு, இதுதான் கொள்முதல் முதலமைச்சர் நாற்காலிக்கு. முதலமைச்சராக ஆக வேண்டுமென்றால் சினிமா பிரபலமாக இருக்க வேண்டும். அது கதாநாயகியை கட்டிப்பிடித்து கொஞ்சி கிஞ்சி மிஞ்சி நடிப்பதை விட பேய், பிசாசு, பில்லி சூனியம் இவர்களை வைத்து முதலமைச்சர் நாற்காலியை பிடித்து விடலாம் என்று ராகவா லாரன்ஸ் விரும்புகிறார். இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவிலிருந்து வெளியேறிய வேலுமணியை செந்தில் பாலாஜி கொங்கு மண்டல தளபதியாக நியமிக்கப் போகிறார். 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று 31 ஆட்சியை பிடித்து விட வேண்டும். இது ஒரு புறம். ராகவா லாரன்ஸ் 31 நோக்கி நகர்கிறார். திமுகவும் வேலுமணிகள், தங்கமணிகள் பெரும் கொள்ளைக்காரர்கள், பல லட்சம் கோடிகளை திருடி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் துணையோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும். கோவையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியேறுகிறார். செந்தில் பாலாஜி வெளியேறிய பிறகு பழைய அலிபாபாவும் 40 திருடர்கள் ஒருவரான வேலுமணி கோவை மீண்டும் அதிமுக அடையாளத்திலிருந்து திமுக அடையாளத்துக்கு மாறப்போகிறார். திமுக அடையாளத்தோடு பழைய கொங்கு மண்டலத்தை, அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, இப்படி அத்தனைக்கும் வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார். சிவி சண்முகம், அதே போல் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இப்படி பல பேரிடம் திமுக அதிகார மையமாக மாற்றுவதற்கான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆலோசனை 31 நோக்கி. அண்ணாமலை அவரும் களத்திலே குதித்திருக்கிறார். அவர் ஒரு கட்சி, அவரும் ஒரு சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தம். காமராஜரை கையில் எடுத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டார். இவர்களை எல்லாம் வைத்து 31 அண்ணாமலையும் நேரடியாக மோதப் போகிறார். அண்ணாமலை ஒரு பக்கம், ராகவா லாரன்ஸ் ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இப்படி பலத்த போட்டி, பலமான போட்டி உருவாக போகிறது. இந்த பலமான போட்டியில் யார் கரையேறுவார்கள் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. 2வது இடம் யாருக்கு, முதல் இடம் யாருக்கு? விஜயிடம் 35% வாக்கு, திமுக அதிமுக 2 பக்கமும் 25% வாக்கு. திமுக 25% பெரும் சேதாரம். இந்த சேதாரம் திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டது. முதல் இடம் 35% விஜய், 2வது இடம் அதிமுக,
மூன்றாவது இடம் திமுக, சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் அத்தனை பேரும் வெளியேறிவிட்டார். அப்போ அவருடைய வாக்கு வங்கி சரிந்து அது தாவேகா பக்கம் சென்று விட்டார். இப்படி 31 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல கட்சிகள் உருவாகி இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் உருவாக போகிறது. மக்கள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள்? மக்கள் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள்? கண்டிப்பாக மீண்டும் விஜய் வருவாரா? திமுக வருமா? அதிமுக வருமா? இப்படி பல சந்தேக விடயங்களுக்கு கேள்வியை, பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறார். கடந்த கால ஆட்சியைப் போல 2 கட்சி ஆட்சியை மீறி 3வது கட்சியும் ஆட்சிக்கு போராடுகிறது. இந்த சூழல் இந்த தேர்தலிலே உருவாகிவிட்டது. கட்சி அமைப்புகளோ ஒன்றியமோ கிளைகளோ உருவாக்கப்படாமல் ஆட்சியை பிடித்தது தாவேகா தான். இந்த தாவேகா வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும், உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும். இத்தனையும் சந்தித்தால் மட்டும்தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை பிடித்தால் பெரும்பான்மையாக அமையுமா? தொங்கு சட்டசபையாக அமையுமா? திமுக ஆட்சியை பிடிக்குமா? அதிமுக ஆட்சியை பிடிக்குமா? அல்லது தாவேகாவை மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா? திமுக, அதிமுக, தாவேகா போட்டி மிக கடுமையாக வருகிற உள்ளாட்சி ஊராட்சி நாடாளுமன்ற தேர்தல்களிலே மிக பெரிய அளவில் எதிரொலிக்கும். இப்படி தேர்தல் படு பரபரப்பாக இனி வர இருக்கிற தேர்தல்களெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகையால் இந்த தேர்தல், வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தல், 29 வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல், இவையெல்லாம் யார் முதலிடம், யார் 2வது இடம், இதுதான் போட்டி. முதல் இடமோ 2வது இடமோ வந்துவிட்டால் 3வது இடம் தானாக கிடைத்துவிடும். அது யாருக்கு கிடைக்கப் போகிறது? யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள்? இப்படி பல கேள்விகளை வரக்கூடிய காலங்கள் நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. ஆகையால் தமிழர்கள் தங்களுடைய வாழ்நாள் ஆசையை, திமுகவை எப்படியாவது பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும், திராவிட இயக்கங்கள் அழிக்கப்பட வேண்டும், திராவிட இயக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை, பேராசையை இந்த மக்கள் மிக சாதாரணமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டார்கள். ஆகையால் திராவிட இயக்கம் யாராலும் அழிக்க முடியாது என்கின்ற வீரமணியினுடைய அரசியல் அது முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகையால் தமிழர்களே, தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் தேசிய அரசியல் என்பது சீமானிடம் இருப்பதல்ல. திராவிட இயக்கம் நீர்த்து போய்விட்டது, தேசிய இயக்கம் அழிந்து போய்விட்டது. இனி தமிழர்களுக்கான அரசியலை மீட்டெடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகையால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இரவு 9 முதல் 11 மணி வரை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். அறை கூட்டங்கள், அரங்கு கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், இப்படி எது நீங்கள் நடத்த விரும்பினாலும் நான் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.